السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الخير الكلام كلام الله وإن خير هدي محمد صلى الله عليه وسلم لا يؤمن حتى أحدكم أكون أحب إليه من والده وولده والناس أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى. நிறையுடைய வாழ்வழித்து நெடும்பால உலகளித்து மறையளித்த மன்னனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அவன் சாந்தியும் சமாதானமும் நம் ஈரிலும் மேலான ஈருலகத் தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்திடக்கூடிய உண்மை முஸ்லீம்களான நம் அனைவர் மீதும் குறிப்பாக அதிலும் சிறப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான நோன்பு போன்ற நல்லமல்களை செய்து கொண்டு இரவு வணக்க வழிபாடுகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வருடாந்தோறும் நம்முடைய கீழக்கரை வடக்கு தெரு நாசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் பயானை தொடர்ந்து கேட்க அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று வட்டுமாக. அன்புமிக்க ஏகவல்லோனின் நல்லடியார்களை, இந்த ரமலானிலே தொடராக நாம் முத்தான 30 தருணங்கள் என்ற தலைப்பிலே நாம் கேட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே சென்ற தினம் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்விலே மிக முக்கிய தருணங்களில் ஒரு தருணமாக அமைந்த கஅபாவை மறுசீரமைப்பதை பற்றியான செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த முத்தான 30 தருணங்களில் ஒரு தருணம் எதுவென்றால், ஒரு மனிதனுடைய அடிப்படையான தேவைகள் என்பது இன்றியமையாத காரியங்கள் என்பதை 3ஆக சொல்லுவாங்க. உணவு, உடை, உறைவிடம் என்று. ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குழந்தையாக இருப்பவருக்கு, ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கிய பிரதானம் எதுவென்றால் பேரண்டல் கேர், பெற்றோருடைய அரவணைப்பு. இப்படிப்பட்ட தருணங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்விலே எந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் வந்து சேரும். என் அன்பிற்குரியவர்களே, நேற்றைய என்னுடைய உரையில் நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன், அந்த கஅபாவை எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கட்டினார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் எந்த விதமான தன்னலும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு உன்னத நோக்கத்தோடு அதை கட்டி அமைத்து அதற்கான பிரார்த்தனையும் செய்தார்கள். அப்படி அவர்கள் செய்த பிரார்த்தனையின் விளைவாக பிறந்தவரே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு முக்கியமான ஒரு தகவலை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா, குர்ஆன் கூறக்கூடிய நபிமார்கள் வரிசையில் 25 நபிமார்களை குர்ஆன் சொல்லுது இல்லையா? ஆதம் நபி முதல் நபி, கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இவங்க 2 பேருக்கு நடுவில் லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய பேரையும் அல்லாஹ் நமக்கு அறிவிக்கலை. அல்லாஹ் நமக்கு அறிவித்தது ஆதம் நபிக்கும் ரசூலுல்லாஹுக்கும் இடையில் உள்ளதில் 23 நபிமார்களை அறிவிக்கிறான். இந்த 23 நபிமார்களில் 15 நபிமார்கள்
யார் என்று பார்த்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாரிசுதாரர்களாகவே இருக்கிறாங்க 75%. ஏனென்றால் இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளாகவே இந்த உலகத்தில் பிறந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்ராஹிம் நபிக்கு 2 மகன்கள். மூத்தவங்க நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இளையவர் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தொடர்ந்து 4 ஜென்ரேஷனாக நபிமார்களாக வந்தாங்க. ரசூல்லாட்ட ஒரு சமயம் சஹாபாக்களை பார்த்து ரசூல்லா கேட்டாங்க, அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் மிக கண்ணியத்திற்குரியவர் யார் என்று. மனிதர்களையே அல்லாஹ்வுக்கு மிக கண்ணியத்திற்குரியவர் யார், இது கேள்வி. அந்த தூய சஹாபாக்கள் இருந்தார்களே, அவர்களை ஏன் அல்லாஹ் இவ்வளோ உயர்த்தி இருக்கிறான் என்றால், அவங்களுக்கு பதில் தெரிந்தாலும் சரி தெரியாவிடனும் சரி, ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டால் அவர்கள்ட்ட வரக்கூடிய டிஃபால்ட் ஆன்சர் என்னவென்றால் அல்லாஹு ரசூலு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லுவாங்க. ரசூல்லாட்டே அதற்கான விடையை கொடுத்துருவாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹுக்கு மனிதர்களே மிக கண்ணியத்திற்குரியவர் யார் என்றால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று பதில சொல்கிறாங்க. அதற்கான காரணத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ், ஒருவர் நபியாக இருக்கிறங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் உலகிலேயே 4 தலைமுறையினராக தொடர்ந்து நபியாக வந்தவர்கள் யூசுப் நபியுடைய வாரிசுதாரர்கள் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களை பெற்றெடுத்த தந்தை, நேரடி தந்தை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் ஒரு நபி. யாக்கூப் நபியுடைய தந்தை நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களும் நபி. இஸ்ஹாக் நபியை பெற்றெடுத்த தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நபி. இப்படி தானும் தன் தந்தையும் தந்தையை பெற்றவரும் அவருடைய தந்தையை பெற்றவருமாக தொடர்ச்சியாக நபியாக இருந்த பாக்கியம் பெற்று அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்திற்குரியவோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேர் என்னண்டாமா, இஸ்ராயில் என்று அவங்களுக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது. இந்த இஸ்ராயில் என்று அழைக்கப்படக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் 2 மனைவி, அவர்கள் மூலமாக 12 பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தது. இந்த 12 பிள்ளைகளின் மூலமாக உருவான அந்த சமூகத்துக்கு பேர் தான் என்னென்று பேருமா, பனு இஸ்ராயில் என்று பேர். இஸ்ராயிலுடைய அந்த 12 பிள்ளைகளில் இருந்து தான் பனு இஸ்ராயில் என்ற ஒரு சமூகமே உருவானுச்சு. அந்த பனு இஸ்ராயில் சமூகம் மூசா நபியுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு சாராராக பிரிந்தாங்க. அவங்கள தான் யூதர்கள் என்று அடையாளம் காணப்படுது. ஈசா நபியுடைய மரணத்திற்கு பிறகு இன்னொரு சாரார் பிரிந்தாங்க. அவர்கள் இஸ்ராயில் இனத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறினாங்க. அப்போ பனு இஸ்ராயில் சமூகம் என்னவாக பிரிஞ்சிருக்கிறாங்க, யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இவர்களை பார்த்து தான் அல்லாஹ் குர்ஆனிலே வேதக்காரர்கள் என்று சொல்லி காட்டுறோம். வேதக்காரர்கள் என்றால் யார்? யூதர்களும் கிறிஸ்தவர்களுமே வேதக்காரர்கள். எதனால் அவங்களுக்கு இந்த பேர் கிடைச்சிச்சுண்டா, அவர்களுக்கு உலகின் தலை சிறந்த வேதங்களான தௌராத்தும் சபூரும் இஞ்சிலும் அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக வேதங்களும் நபிமார்களும் வழங்கப்பட்டு அவ்வளோ பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்த போதிலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தாங்க. அதன் விளைவாக அவங்க நாசத்தை அடைந்தார்கள். இதையே இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, இப்ராஹிம் நபியுடைய வம்சத்தில் வந்த அனைவருமே இஸ்ராயலில் உள்ள நபிமார்களாக வந்திருக்கக்கூடிய சூழலில் கடைசி நபி அல்லாஹ் எங்கேருந்து எடுக்கிறான் பாருங்க, எங்கேருந்து கொண்டு வர்றான்? இஸ்மாயில் நபியுடைய வம்சத்திலேருந்து கொண்டு வர்றான். இஸ்மாயில் நபி வம்சத்திலே இருந்து வந்த ஒரே ஒரு நபி யார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க இஸ்ராயில் வம்சம் அல்லாமல் ஒரு அரபு வம்சத்தில் இருந்து அவர்கள் வந்தாங்க. அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளித்தது. என் அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் பாடம் படித்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வருகை மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாடியே மதீனாவில் யார் இருந்தாங்க? யூதர்கள் இருந்தாங்க என்று நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். எப்படிப்பட்ட யூதர்கள்? 3 வகையான யூதர்கள் வாழ்ந்தாங்க. பனு குரைலா, பனு நலீர், பனு கைனுகா. எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் யூதர்கள் மதீனா தேசம் வந்திருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். யூதர்களுடைய பூமி எது? ஜெருசலம், சாம் தேசம். தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய பாரம்பரியமான பூமியை விட்டு எஸ்ரீஃப் என்று சொல்லக்கூடிய மதீனாவுக்கு ஏன் வந்தாங்க அவங்க? காரணம்,
அவர்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருந்துச்சு, கடைசி நபி எங்கே வருவாங்க, இந்த எஸ்ரீஃபுக்கு வருவாங்கன்று. அப்போ கடைசி நபி நம்ம ஆளாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க மிகுந்த எதிர்பார்ப்போடு கடைசி நபியை வரவேற்பதற்காகவே மதீனா தேசம் வந்து இருந்தாங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் வருகை தந்தபோது ஏமாப்பா அவங்க ஏற்றுக்கொள்ளலை? ஏன் ஏற்றுக்கொள்ளலை? காரணம், ரசூலுல்லாஹ் வந்து ஒரு இஸ்ராயலில் இருந்து வரல. அவங்க யாரிலேருந்து வந்துட்டாங்க? அரபு வம்சத்திலேருந்து வந்துட்டாங்க. இஸ்ராயல் அல்லாத ஒருவரை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று சொல்லி இப்பொழுதும் 1400 வருடங்கள் கடந்தும் ரசூலுல்லாவை பொய்ப்பித்து தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளையும் யூதர்கள் செஞ்சு வர்றாங்க. என் அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையில தான் அல்லாஹுடைய ரசூலை அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வம்சாவளியிலேயே கொண்டு வந்து நிப்பாட்டினான். அந்த அதனானிலிருந்து, அந்த முலரில் இருந்து, அந்த இலியாஸில் இருந்து, அந்த கினானாவில் இருந்து, அந்த குசைமாவிலிருந்து குரைஷ், குசை, அப்துல் மனாஃப், ஹாஷிம், அப்துல் முத்தலிஃப், அப்துல்லா, ரசூலுல்லா என்று அல்லாஹ் ரசூலுல்லாவுடைய பாரம்பரியத்தை இஸ்மாயில் நபியிலேருந்து கொண்டு வந்து சேர்த்தான். அப்போ ரசூலுல்லாவுடைய பிறப்பிற்கு முன்னாடியே தருணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லா வந்து தன்னை வந்து எப்படி சொல்லி காட்டுவாங்கண்டா, நான் அல்லாஹுக்காக பலியிட போன இருவரின் மகன் என்று தன்னை சொல்லுவாங்களாம். அல்லாஹுக்காக பலியிட போன இருவருடைய மகன். அப்போ உங்களுக்கு தெரியும், இஸ்மாயில் நபி என்பவர் அல்லாஹுக்காக பலியிட போனவங்க. அவங்க பலியிட போய் அவங்கள அறுக்க வேணாம், இதோ இந்த பிராணியை அருங்கன் என்று சொர்க்கத்திலிருந்து பிராணியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி அந்த அறுத்த நாளை தான் துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் நாம் ஹஜ்ஜு பெருநாளாக கொண்டாடுறோம். அப்போ 2 பேரில் ஒரு ஆள் இப்ராஹிம் நபி என்பது நமக்கு தெளிவாக தெரியுது, இஸ்மாயில் நபி என்று. அப்போ இன்னொரு ஆள் யார்? ரசூலுல்லாஹ் ஏன் தன்னை அல்லாஹுக்காக அறுக்க போன இருவரின் மகன் என்று சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தந்தையும் அல்லாஹுக்காக பலியிட போனவங்க. அந்த தருணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எப்படின்னா, அன்றைய அரபுலக வாசிகள் குறைஷியர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்தாங்கன்னு சொல்கிறோமே, அவர்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகளை தான் தங்களுடைய வாரிசாக நினைப்பாங்க. பெண் குழந்தைகளை தன்னுடைய வாரிசாக, தன்னுடைய அடுத்த கட்ட நிலைக்கு யோசிக்க மாட்டாங்க. அப்போ அப்துல் முத்தலிஃபுக்கு முதலில் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் பெண் பிள்ளைகளாகவே பிறந்தது. உதாரணத்துக்கு உம்மு ஹக்கீம், அர்வா, அத்தீகா, பர்ரா, சஃபியா, உமைமா, 6 பேர் பொம்பளை பிள்ளையாகவே பிறந்துருச்சு. எல்லாமே ரசூலுல்லாவுடைய மாமிமார், ரசூலுல்லாவுடைய தந்தையோடு உடன் பிறந்த பெண்கள். அப்போ பெண் பிள்ளைகளாகவே பிறக்கவுமே அப்துல் முத்தலிஃப் விரக்தி அடைகிறார். அப்போ அந்த விரக்தியில் என்ன அல்லாட்ட போய் கஅபாவில் நேர்ச்சை செய்கிறாருண்டா, யாரா எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லாமல் இருக்குது, எனக்கு ஒரு ஆண் வாரிசை தா. அப்படி ஆண் வாரிசை தந்தால் அந்த தந்த ஒரு ஆண் பிள்ளையில் ஒரு பிள்ளையை நான் என்ன செஞ்சிடறேன்டா, உனக்காக நான் குர்பானி கொடுத்துட்றேன், அந்த பிள்ளையவே நான் பலி கொடுத்துட்றேன். நீங்கள் ஆச்சரியப்படலாம், என்னோட பிள்ளையை போய் பலி கொடுக்குறதான். ஏன்னா அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? ஐயாமுல் ஜாஹிலியா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க த இக்னோரண்ட் பீரியட் என்று, அறியாமை காலம், மடமையின் காலம். ஒரு உயிரை கொடுக்குறோன்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். அவங்க நேர்ச்சைக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சங்கிலி தொடராக ஆண் வாரிசாக அப்துல் முத்தலிஃபுக்கு கொடுத்தான். எப்படி? ஹாரிஸ், ஜுபைர், கைதாக், லிரார், முஅவ்வீம், அபு தாலிப், அபுலஹப், அப்துல்லா, 8 பிள்ளை ஒன்றின் பின் ஒன்றாக 8 ஆம்பளை பிள்ளைய பிறந்துருது. அப்போ மக்காவை சேர்ந்த பெரிய தலைவர்கள் சொல்கிறாங்க, அப்துல் முத்தலிஃபே நீங்கள் அல்லாட்ட என்ன நேர்ச்சை செஞ்சிய? எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லாமல் இருக்குது, ஆம்பளை பிள்ளையை தந்தால் ஒரு பிள்ளையை நேர்ச்சை செஞ்சிருவேன்னு சொன்னியல, இப்படி தொடர்ச்சியாக அல்லாஹ் உங்களுக்கு ஆண் வாரிசையே தந்துட்டானே, ஆனால் நீங்கள் செஞ்ச நேர்ச்சையை மறந்துட்டீங்களேன்னு சொல்லவுமே உடனடியாக என்ன செய்கிறாங்க, அப்போ ஒரு பிள்ளையை செலக்ட் பண்ணணும். வாப்பாக்கோ அம்மாக்கோ பிறந்த எத்தனை பிள்ளையோ அவ்வளோ பிள்ளையும் அவளுக்கு பிள்ளை தான். எந்த பிள்ளையை தூக்கி அறுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம்? மேபி சில பிள்ளைகளை கோபத்தில் கண்டிப்பில் அவங்க தப்பு செய்கிறான்னு திட்டுனாலும் அந்த பிள்ளையை பிடிக்காமல் திட்டலை, அந்த பிள்ளை நல்லா வரணுங்கிறதுக்காக எந்த தாய் தகப்புன்னு திட்டுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு வைங்களேன். நம்ம எப்போ பெற்றோர் ஸ்தானத்தை அடைகிறோமோ அது வரைக்கும் நம்ம தாய் தகப்பரை நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டோம். ஏன் அம்மா இப்படி பேசினாங்க, ஏன் வாப்பா நம்மள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கிறத நம்ம அந்த வயசு அடையும் போது தான் நம்ம உணர்வோம். அப்போ எந்த பிள்ளையை அறுக்கிறதுங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, எல்லா பிள்ளைகள், இந்த 8 பிள்ளைகளுடைய பேரையும் கஅபாவின் முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டாங்க, நேம லாட் போட்டாங்க. அப்போ அதில் யாருடைய பேர் வருதோ அந்த பிள்ளை தான் அல்லாஹ் அறுக்க வேண்டிய பிள்ளை என்று முடிவெடுப்போம் என்று அந்த
மக்காவின் தலைவர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அவையில் சீட்டுக்குலுக்கி போடப்படுது. எடுத்தால் யார் பேர் வருது? அப்துல்லா என்று ரசூல்லாவுடைய வாப்பா பேர் வந்துடுது. அப்போ அவங்கள அறுக்க வேண்டிய நேரம், அவங்கள கொண்டு போய் பலிப்பீடத்துலையும் வச்சு அறுக்கவும் முயற்சிட்டாங்க. இவருக்கு மனசாகப்பட்டது கேட்கல, என்னவா இருந்தாலும் தந்தை அல்லவா. அப்போ உடனடியாக போய் அந்த தன்னுடைய இனத்தின் தலைவர்கள்ட்ட, அந்த அறிஞர்கள்ட்ட கேட்குறாங்க, அப்துல் முத்தலிஃபு, இந்த என் மகனை இந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று. அதுக்கு அந்த குருமார்கள் சொல்கிறாங்க, பலின்னு நீ நேர்ச்சி செஞ்சுட்டா கட்டாயம் அதுக்கு பலி கொடுத்தே ஆகணும். அப்படி உன் மகனை இந்த பலிப்பீடத்திலேருந்து காப்பாற்றணுமாக இருப்பின், இந்த புள்ளை எவ்வளோ இடை இருக்கிறாரோ அந்த இடைக்கு நிகரான ஒட்டகைகளை நீ என்ன செய்யணும்டா குர்பானி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரி என்று அப்துல் முத்தலிஃப் ஒத்துக்கொள்கிறாங்க. அப்துல்லாஹுவை அப்போ நிற்கும் பொழுது அவங்க சின்ன வயது ஆள் தான், 10 கிலோ எடையுடையவராக இருக்கிறார். அப்போ உடனடியாக அந்த 10 ஒட்டகங்களை கொடுக்கணுன்ட்டு அந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்துல் முத்தலிஃப் என்ன செஞ்சாங்கன்னா, 10க்கு 100 ஒட்டகங்களை கொடுத்து தன் மகனை அந்த பலிபீடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாங்களாம். அப்துல்லாவை மீட்டு அவர்கள் கொண்டு வந்த வரலாற்றை நம்ம பார்க்குறோம். கொண்டு வந்துட்டாங்களா? கொண்டு வந்ததற்கு பிறகு இதை அடிப்படையாக வைத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அடையாளப்படுத்தும் போது, நான் அல்லாஹ்வுக்காக பலியிட போன இருவருடைய மகன் என்று தன்னை ரசூல்லா சொன்னதற்கான காரணத்தை நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வளர்ந்து வாலிப பருவத்தை அடையக்கூடிய சமயத்தில் திருமண பந்தம் ஏற்படுகின்றது. இந்த திருமண பந்தத்தின் அடிப்படையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தன் மகனுக்கு பெண் கேட்பதற்காக அப்துல் முத்தலிஃப் திருமணத்துக்குரியான பெண்களை நாடி யார் யார் தன் மகனுக்கு சரியான ஜோடியாக இருப்பான்னு தேடுறாங்க. அப்போ ஜுஹ்ரா இனத்துடைய தலைவரான வஃப் பின் அப்துல் மனாஃபுடைய மகள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க தான் யாருண்டா ஆமினாமா. அப்போ ஆமினாமாவை தன்னுடைய மகனுக்கு பெண் கேட்டு செல்லக்கூடிய சமயத்தில் அந்த ஆமினாமா தந்தை சின்ன வயதிலேயே தவறி தன்னுடைய சகோதரனுடைய அரவணைப்பில் இருக்கிறாங்க. அப்போ ஆமினாமாவோட காக்கா என்ன சொல்கிறாருண்டா, என் மகளும் என் மருமகளும், அதாவது அந்த காக்காவுக்கு ஒரு மக உண்டு, ஆமினாமாவோட காக்கா மக, அவங்களும் இவங்களும் நியர்லி ஈக்குவல் ஏஜ். ஆனால் முறையினால் மாமி மருமகளுமா இருந்தால் 2 பேரும் நெருக்கமான வயது. அப்படி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அன்றைக்கு இருந்துச்சு, இன்றைக்கு தான் அது இல்லை. அதாவது நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்துருக்குறோம், உம்மா குழந்தை பெற்ற சமயம் மகளும் புள்ள பெற்றிருப்பாங்க. மாமாக்கும் மருமகனுக்கும் அல்லது மாமாக்கும் மருமகளுக்கும் ஒரே மாதிரியான வயசு, இல்லை சாட்சிக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரியான வயசு உள்ளதில் நிகழ்வுகள்லாம் நம் வயதறியே நாம் பார்த்தது. அப்போ அப்துல் முத்தலிஃப் சொல்கிறாங்க, என் 7 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் முடிச்சுட்டேன், 8ஆவதாக இருக்கிறது என் மகன் அப்துல்லா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் பெண் பார்த்து முடிக்கணும். அப்போ நான் யாருக்கு போய் நான் அந்த உங்கள் மகளை முடிச்சு கொடுக்குறேன்னா, அப்போ நீங்களே முடிச்சுக்கிறீங்களேன்னு சொல்கிறாங்க. இந்த சுவாரஸ்யமான தருணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாப்பாக்கும் மகனுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம் முடியுது. யாருக்கு? அப்துல் முத்தலிஃப் அவர்களுக்கும் ரசூலுல்லாவுடைய தந்தையான அப்துல்லா அவர்களுக்கும். 2 பேருக்கும் திருமணமாகி 2 பேரும் குழந்தை பெற்றெடுத்தாங்க. ரசூலுல்லா பிறந்த சமயத்தில் தான் யாரும் பிறக்கிறா? ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பிறக்கிறாங்க. ஹம்சா இயற்கையில் ரசூலுல்லாவுக்கு யாருமா? சின்னப்பா. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே வயது. ஹதீஸ் ஆதாரமே நமக்கு இருக்கிறது. இந்த 2 பேருக்கும் பால் கொடுத்தவங்க யாருண்டா ஒரே தாய் தான். அவங்க பேர் ஸ்வைஃபியா என்ற ஹதீஸில் வருது. இந்த ஸ்வைஃபியா என்ற தாயிடத்தில் தான் ரசூலுல்லாவும் பால் குடித்தாங்க, ஹம்சா அவர்களும் பால் குடித்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே யார் ஆயிடுறாங்க? சின்னாப்பாவும் மகனுமாக இருந்தாலும் இந்த உறவின் அடிப்படையிலே அவங்க 2 பேரும் காக்காவும் தம்பியுமா ஆயிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு வருத்தத்தோடு பதிவு செய்கிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கு ஒரு பெரிய உறவை இஸ்லாமிய சமூகம் இழந்திருக்கிறது. அந்த உறவின் பேர் தான் பால்குடி உறவு. இன்றைக்கு நம்ம கண்ணுவாப்பா காலத்தில் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு நாங்கள் அவ வீட்டு அவ எங்களுக்கு தம்பி, நான் அவளுக்கு தங்கச்சி, இல்லை நான் என்னோட காக்கா ஏன்னா அவளும் நானும் ஒரே பால் குடிச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அந்த பால்குடி உறவு என்பது அவ்வளோ மகத்துவமான உறவு. இன்றைக்கு அந்த உறவே நம்ம இழந்துட்டோம். ஏன்னா அன்றைக்கு கட்டாயம் பால் கொடுத்து தான் பிள்ளையை காப்பாற்றணுங்கிற நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கு எப்போ ரெடிமேடாக நமக்கு ஆர்டிஃபிஷியலி மேன்மேட் அந்த மில்க் பவுடர் வந்துச்சோ, அப்போ
பால் கொடுக்க வேண்டிய பெண்களே பால் கொடுக்க தவறக்கூடிய சூழலை பார்க்கிறோம். என் அன்பிற்குரிய தாய்மார்களே, அந்த பால் என்பது இயற்கையாக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். அது பாருங்களேன், அதுக்கு முந்தியும் அந்த பெண்ணிடத்திலே அது கிடைக்காது. குழந்தை பெற்றெடுத்த 2 ஆண்டுகள் கழித்தும் அதை பார்க்க இயலாது. அப்போ அந்த உடம்புல அது ஏன் வெளிப்படுதுன்னா, அது அந்த பிள்ளைக்கு போய் சேர வேண்டிய பானம். அதை நம்ம கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு எந்தெந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தாய்ப்பால் கிடைக்கலையோ அந்த பிள்ளைகள் தான் நோய்வாய்ப்பெற்ற பிள்ளைகளாக ஆகுது. ஏண்டா இன்றைக்கி அக்கார்டிங் டு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் 2 ஐ, ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய 2 ஐயை அல்லாஹ் அந்த தாய்ப்பாலில் வச்சுருக்கிறான். முதலாவது ஐக்கு பேர் என்னென்னா இம்யூன் தான் உங்களுக்கு தெரியும், நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த தாய்ப்பால் குடித்த பிள்ளைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த ஒயிட் பிளட் செல்ஸுடைய அந்த ஒர்க்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ரொம்ப சீக்கிரமாக நோய்களோ தொற்றோ அந்த பிள்ளையை தொடுவது கஷ்டமாக இருக்கும், ஆரோக்கியமான பிள்ளையாக இருக்கும். 2வது ஐ பேர் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்று சொல்லுவாங்க, ஐக்யூ. முறையாக தாய்ப்பாலை அந்த குறிப்பிட்ட வயது வரையும் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல நினைவாற்றல் உள்ள பிள்ளைகளாக, மனன சக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கும். இன்றைக்கு என்ன தெரியுமா செய்கிறோம், அந்த பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுக்காம மாவு பாலாக கொடுத்துட்டு கடைசியில் அம்மாமார் டாக்டர்கிட்ட கியூ கட்டி நிற்கிறாங்க. நான் கூட காய்ச்சலுக்கு தான் காட்ட வந்துப்பான்னு பார்த்தா அதில் பாதி பேர் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறாங்க, டாக்டர் என் பிள்ளைக்கு ஒழுங்காக படிக்கிறதுலாம் மறந்து போயிடுறான், வீட்டில் படிக்கிறான், ஸ்கூலில் போய் மிஸ்கிட்ட சொல்ல மறந்துடுறான், எதுவும் மெமரி டானிக் இருந்தால் தாங்கலேன்னு கேட்டு வர்றாங்க. யோசிச்சு பாருங்கள், இயற்கையாக கிடைக்க வேண்டிய அருளை நம்மளே கெடுத்துட்டு செயற்கைக்கு நாடக்கூடிய தருணத்தை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால ஒரு தும்மலையும் அந்த பிள்ளையால் தாங்கிக்கிற முடியலை, ஒரு சின்ன ஒரு வலியை அந்த பிள்ளைகளால் தாங்கிக்கிற முடியலை. காய்ச்சலில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை டாக்டர்கிட்ட காலையிலிருந்து நைட்டு எந்நேரம் போனாலும் கூட்டம் குறையிறதே இல்லை. ஏண்டா ஒரு ஆள் போனால் ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கியூயிங் சிஸ்டமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. என்றால் என்றைக்கு இயற்கை நெறியை நம்ம மீறுறோமோ அந்த இயற்கையும் இஸ்லாத்தையும் நாம் மீறும் பொழுது கட்டாயம் நம்ம அதற்குரிய கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்படி தான் இன்றைக்கு நம்ம சமூகம் அதை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழலில் பார்க்குறோம். என் அன்பிற்குரியவர்களே, அப்போ அந்த பால்குடி என்பது அவ்வளோ அருமையான உறவு. நம்ம கண்ணுமாட்ட, நம்முடைய வாப்சா மாட்ட, நம்ம முத்தாப்பா கண்ணுவாப்பாட்ட இதை கேளுங்களேன், கட்டாயம் நம்ம வீட்டில் 10 பேரை பார்த்தோம்னா யார்கிட்டையாச்சும் ஒரு ஆளுக்கு பால்குடி உறவு இருக்கும். ஏண்டா அந்த சமயம், ஏண்டா அந்த நேரத்தில் நிறைய மெட்டர்னிட்டி டெத்தும் அதிகமாக இருந்துச்சு. அதாவது குழந்தை பெறும் பொழுது மூத்தாயிருவாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும்போது அவங்க சொந்தத்தில் அந்த சமயம் யாரும் பிள்ளை பெற்றவங்களாக இருந்தால் பால் கொடுப்பாங்க. அப்படி இல்லைண்டா அக்கம் பக்கம் வீட்டாரிடத்தில் தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் பால் குடித்து வளர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவங்களுக்கு அந்த பால்குடி உறவுடைய அருமையும் முக்கியத்துவமும் தெரியும். என் அன்பிற்குரியவர்கள், எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன்டா, ரசூலுல்லாவுக்கும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இருக்கக்கூடிய உறவு மிக ஏற்றமான உறவு. அவர்களை 3 உறவுகளின் அடிப்படையிலே நான் வரலாற்று தருணங்களில் பார்க்குறேன். ஒன்று, இயற்கையாகவே அவங்களும் இவங்களும் சின்னாப்பாவும் மகனும் 2 பேரும் ஒரே பெண்ணிடத்திலே பால் குடித்ததுனால 2 பேரும் காக்கா தம்பி ஆயிடுறாங்க. 3வது என்ன உறவுன்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாவுடைய மனைவிகளில் ஒருத்தவங்க மைமுனா பின்த் ஹாரிஸ். ஹம்சா ரலியல்லாஹுனுடைய மனைவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்மா பின்த் ஹாரிஸ். அப்போ இவங்க 2 பேர் யார், லாத்தாவும் தங்கச்சி. லாத்தாவையும் தங்கச்சியும் முடித்தவங்களுக்கு என்ன பேர், அந்த ஆண்களுக்கு சஹல் என்று சொல்லுவாங்க. அப்போ இப்படி ரசூலுல்லாவுக்கும் ஹம்சா அவர்களுக்கும் பல்வேறுவான உறவுகள் அவங்களிடத்தில் சேர்ந்தது. இப்படி ரசூலுல்லாவுடைய பிறப்பே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் நிறைந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அழகிய பிறப்பாக இருந்தது என்பதை நம் வரலாற்றுடைய மிக முக்கியமான தருணமாக பார்க்குறோம். இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அவங்க தன்னுடைய தந்தை யாரென்றே தெரியாத ஒரு சூழலில் தான் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. ஏண்டா அவங்க தாயுடைய வயிற்றில் 6 மாதமாக இருக்கும் பொழுதே தன் தந்தையை இழந்துட்டாங்க, பாப்பா மூத்தாயிட்டாங்க. அவங்க குழந்தை பிறந்த செய்தியை இந்த நான் சொன்ன பாருங்கள், அப்புறம் ஸ்வைஃபி அண்டு பால்குடி தாய், இவங்க யார்கிட்ட வேலை பார்த்தவங்கன்னா அபூ லஹபிடம் வேலை பார்த்தவங்க. அந்த அபூ லஹப்கிட்ட போய் ஓடி போய் சொல்கிறாங்க, ஸ்வைஃபியா இப்படி உங்கள் சகோதரனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுன்று. இந்த செய்தி கேட்டவுடனே என்ன செஞ்சாராம் அபூ லஹப், தன்னுடைய அந்த அடிமையிலிருந்து விடுதலை செஞ்சாராம். அவ்வளோ சந்தோஷம், என் தம்பி பிள்ளை பிறந்துருச்சு. அவ்வளோ ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப பாசம் மிகுந்த ஆள் அபூ லஹப். இதோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு.
அபூலஹபுக்கும் ரசூலுல்லாவுக்கான நெருக்கம் ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. ரசூல்லாவை தாம் பெத்த பிள்ளையை விட உற்ற பிள்ளையாக அபூலஹப் கவனித்து வந்தார். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் ரசூல்லாவுடைய பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததற்கு பிறகு 2 ரசூலுல்லாவுடைய மகளுக்கு இவரே மாப்பிள்ளை கொடுத்தார். யார்? ருக்கையாவிற்கும் மாப்பிள்ளை கொடுத்தாங்க, உம்மு குல்துமுக்கும் மாப்பிள்ளை கொடுத்தாங்க. அபூலஹபுடைய 2 மகன்கள், அவனுடைய பேர் உத்துபா, உதைபா, 2 பேரும் ரசூல்லாவுடைய 2 மகள்களை கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. எப்போ ரசூலுல்லா தன்னை நபின்னு சொன்னாங்களோ அப்போ தான் பிரச்சனை. எப்போமா ஒரு வீட்டில் பிரச்சனை வரும்? ஓரிரை கொள்கையை சொல்லும்போது தான் பிரச்சனை வரும். ஒரு பையன் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு எதுவும் செய்யாமல் இருக்கும்போது அந்த வீட்டில் யாரும் பேச திட்ட மாட்டாங்க. ஹராமான காரியங்கள் ஒரு பையன் செஞ்சு தீருவான், பீடி சிகரெட்டு கஞ்சா அது இதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எப்போ திட்டு பேச்சு வரும்னு பார்த்தாண்டா, எப்போ ஒரு பையன் ஓதுவலை தொழுவ பள்ளி மதர்சான்னு வர ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் பேச்சு திட்டு வரும். இது இயல்பு. ரசூல்லாவுக்கு எப்போ பேச்சு திட்டு வந்துச்சு? ஆஃப்டர் ப்ராஃபட்ஹுட், நபித்துவம் ஆனதுக்கப்புறம் தான். நபி ஆறதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி அப்படி இப்படி அல்லமீன் அசாதிக்குன்னு என்னென்னமோ சொன்ன மக்கள் எப்போ நபின்னு தன்னை சொன்னாங்களோ இதே ஆள் தான் என்ன செஞ்சார்? மண்ணை வாரி போட்டார், நாசமாக போண்டு. அதனால தான் அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற ஒரு சூறாவே இறக்குனான். அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமாமா? தன்னுடைய 2 மகன்களையும் விவாகரத்து செய்ய வச்சார். கண்ணு முன்னாடி ரசூல்லாவுடைய 2 மகள்களும் வாழ்விழந்து நின்றாங்க. ஒரு தந்தையாக மிகப்பெரிய கஷ்டத்தை முகமது நபி அனுபவிச்சாங்க. இப்படி தன் வாழ்நாளில் பல முக்கிய தருணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சிருக்கிறாங்க. நம்ம கட்டாயம் தெரிய வேண்டிய பாடம். இன்றைக்கு நாம் பார்த்தது ரசூலுல்லாவுடைய பிறப்பு. அந்த பிறப்பின் போது ஏற்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். இந்த நிகழ்வுகளின் போதெல்லாம் மக்காவுடைய தலைவராக இருந்தவர் யார் என்று பார்த்தீங்கன்னா, மக்காவுக்கு இல்லை, அந்த மக்காவுடைய தலைமை நிர்வாகத்துக்கு, அந்த ஜமாத்துக்கு தாருன் நத்வா என்று சொல்லுவாங்க. அந்த தாருன் நத்வாவுடைய தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குசை வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. குசைக்கு அடுத்தது அவருடைய மகன் அப்துல் மனாஃப் தலைவராக இருந்தார். அப்துல் மனாஃபுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹாஷிம் தலைவராக இருந்தார். ஹாஷிமுக்கு அடுத்தது அப்துல் முத்தலிஃப் ஆகிய ரசூல்லாவுடைய முத்தாப்பா தான் தலைவராக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். இதன் பிறகு ரசூல்லாவுடைய வாழ்வில் நடந்த முக்கிய அந்த தருணங்களில் முத்தான தருணத்தை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அதற்குரிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வதற்கு முன்னர், இந்த அழகிய நிகழ்வை நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு தங்களுடைய ஸ்பான்சரின் மூலமாக உதவியவர்களை இந்த நேரத்தில் நான் பாராட்டுவதிலும் அவர்களுக்காக எங்களுடைய மனப்பூர்வமான துவாக்கள் செய்வதிலும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் 4 ஸ்தாபனத்தார் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கான அழகிய அந்த தங்களுடைய பரிசுகளின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை மெருகேற செய்திருக்கிறார்கள், ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கிறார்கள். அதில் ஒயிட்லைன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் நிறுவனத்தாரையும், ரைட் ஆப் நிறுவனத்தாருக்கும், விப்ரோ விண்டோஸ் நிறுவனத்தாருக்கும், எஃப்பி டெய்லரிங் எம்போரியம் நிறுவனத்தாருக்கும் எங்களுடைய நாசாவின் சார்பாகவும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் துவாக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அந்த பரிசுகளும் உங்களுடைய அந்த ஊக்கமும் தான் இன்னும் பல விஷயங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஆர்வத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகின்றது. அல்லாஹ் தொடர்ந்து அவர்களுடைய வியாபாரத்திலும் நிறைய பரக்கத்துகளை அல்லாஹ் கொடுத்து இன்னும் அதிகம் இறை வழியிலே செலவு செய்வதற்கான மனத்தையும் அதற்கு வழங்கக்கூடிய பணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மையிலும் இறையச்சமான காரியங்களிலும் தங்களை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஸ்தாபனமான இந்த நாசாவில நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், கிட்டத்தட்ட கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக பல சமுதாய பணிகளை, பல மார்க்க பணிகளை முன்மாதிரியாக இறைவனுடைய துணையை கொண்டு மார்க்க அடிப்படையிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் காக்கும் பணியாக, அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக வந்து சேரக்கூடிய 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர ஊர்தி ஒரு அழகிய சேவையும் வட்டியில்லா
பெற்றுக்கொள்ள தேடாம இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளே பல்வேறு இடத்துல இந்த மதரசாவை சேர்ந்தவங்க தொழுவ வைக்கிற அளவுக்கு நாசாவுடைய பணிகள் சிறந்த முறையில போய்